எங்கு பார்த்தாலும் ஃபுட் பிளாக்ஸ் என்ற பெயரில் மக்களை நாசமாக்குகின்றனர் சிலர். கண் கவரும் உணவுகளை பார்க்கும் குழந்தைகளின் மனதில் ருசியான உணவு மட்டும்தான் வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றாதா? ஒரு சமீபத்திய அறிக்கையின்படி இது போன்ற காணொளிகளின் தாக்கத்தால் கிட்டத்தட்ட 75% சிறுவர் சிறுமியர்கள் வாரம் ஒரு முறையாவது இது போன்ற குப்பை உணவுகளை உட்கொள்கிறார்கள். இது இளவயதிலேயே அவர்களுக்கு உடல் பருமன், சர்க்கரை நோய் மற்றும் பல உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். நமது நாட்டில் சுமார் 74 மில்லியன் சர்க்கரை நோயாளிகள் இருக்கின்றனர் எனவும் இன்னும் 20 வருடங்களில் அதனின் எண்ணிக்கை 120 மில்லியனை கூட அடையலாம் என்று தி இன்டர்நேஷனல் டயபெட்டிஸ் ஃபெடரேஷன் கூறுகிறது. இதற்கிடையில் நீ அதிகம் சாப்பிடுகிறாயா, நான் அதிகம் சாப்பிடுகிறேனா என்று சிலர் போட்டியில் ஈடுபடுகிறார்கள். சாப்பிடுவதில் எல்லாம் என்ன ஆண்மை இருக்கிறது மக்களே? அது அவர்களுக்கும் கேடு, அதனை கண்டு எச்சில் வடித்து அவ்வுணவினை தேடி போய் சாப்பிடுபவர்களுக்கும் கேடு. நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாட்டில் ஓ இந்தியனா நீ, இதுதானே உங்கள் நாடு என்று இது போன்ற காணொளிகளை காட்டி நகைக்கின்றனர் மக்களே. ஒன்றினை நினைவில் நிறுத்துங்கள், நாம் வாழ்வதற்காக உண்ண வேண்டுமே தவிர உண்ணுவதற்காகவே வாழக்கூடாது. நன்றி.